நம்ம சேனலா பார்க்க விருப்பம் நண்பர்களே, சிவாஜி சார் ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகரா நம்ம எல்லாருமே அவருடைய படங்கள ரொம்ப நார்மலா கடந்து போயிடுறோம்ல. ஆனா, அந்த படத்துல அவர் நடிக்கிறதுக்கு முன்ன எத்தன முறை யோசிச்சிருப்பாரு. சரி ஓகே. யோசிச்சுட்டாரு. ஒரு படத்துல நடிக்க போறாரு அப்படின்னா, அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்ன எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயமே வந்து கஷ்டப்படாம அவ்வளோ ஈஸியா வந்து கிடைக்காது. ஸோ நம்ம நார்மலா படங்கள பார்க்குறோம், ரசிக்கிறோம், அப்படியே வந்து போயிடுறோம். சிவாஜியோடைய படங்கள் எடுக்கிறதுக்கு முன்னேயும் கூட நெறைய சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. நெறைய திரைப்படங்கள் நடந்திருக்கு. ஆனா, இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல என் தம்பி படம் எடுக்கிறதுக்கு முன்ன நடந்த மிகப்பெரிய சம்பவங்கள பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி நெறைய படங்களுக்கு நடந்திருந்தாலுமே, இந்த என் தம்பி படத்துல நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமா, சினிமேட்டிக்கா வந்து இருக்குது. ஸோ அத எல்லாருமே நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இருந்து கேளுங்க. இத வந்து நான் ஒரு 6 அத்தியாயங்களா பிரிச்சிருக்கேன். ஒவ்வொரு அத்தியாயங்கள் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே வந்து எந்தெந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நான் வந்து உங்கள்ட்ட சொல்லப் போறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க பார்க்கலாம். அத்தியாயம் 1. முதல் படத்தின் தோல்வியும், 2ஆம் படத்தின் வெற்றியும். பொதுவா ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன மிகப்பெரிய விஷயம் என்னன்னு அப்படின்னா, அந்த படத்துடைய தயாரிப்பாளர பத்தி கொஞ்சம் பேசியே ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து நம்ம பேசப் போறதே அந்த படத்துடைய தயாரிப்பாளர பத்தி தான். இவர் யாரு பார்த்தீங்க அப்படின்னா, வேற யாரும் இல்ல. கே. பாலாஜி. இவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் மட்டும் கிடையாது. ஒரு தயாரிப்பாளராவும் அப்போ வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் தயாரிச்ச ஒரு படம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அண்ணாவின் ஆசை. இந்த படத்த தன்னோட பொண்ணு பெயர்ல ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு எடுத்து முடிக்கிறாரு. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜெமினி கணேசன், சாவித்திரி தான். இந்த படத்த டைரக்ஷன் பண்ணது வந்து அப்போ இந்தியில பிரம்மாண்ட இயக்குனரா இருந்த தாத்தா மிராசி தான். ஆனா என்னதான் வந்து இவ்வளோ சிறந்த கலைஞர்கள், ஒரு சிறந்த இயக்குனர் இருந்தாலுமே இந்த படம் வந்து அந்த அளவுக்கு போகல. சுமாரா வந்து போயிருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பதான் ஒரு நிறுவனம் தொடங்கியிருக்காரு. ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் படம் இது. அந்த படமே தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு உடைஞ்சிருவாருன்னு பாருங்க. ரொம்ப கஷ்டத்துல வந்து இருந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த படத்துக்கு வந்து இவர் மட்டுமே பணம் போடல. இவர் கூட கோ புரொடியூசரா இன்னொருத்தர் வந்து பணம் போட்டாரு. கோ புரொடியூசர்னா எப்படின்னா, பாதி பாதி பணம் போட்டு 2 பேர் சேர்ந்து வந்து புரொடியூஸ் பண்ணுவாங்க. அது யார் அப்படின்னா, நடிகை கே.ஆர். விஜயா அவங்களுடைய கணவர் திரு வேலாயுதம் நாயர் தான். இப்போ இந்த படம் நஷ்டம் அடைஞ்சதுனால, இந்த ஒரு செய்திய கே.ஆர். விஜயா சிவாஜி சாருடைய நடிப்பில வெளியான செல்வம் படத்துடைய படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது, அங்க வந்து சிவாஜி சார்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா செல்வம் படத்துல வந்து கே.ஆர். விஜயா தானே சேர்ந்து ஜோடியா நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு இந்த மாரி பாலாஜி ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் வந்து இந்த மாரி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும், சிவாஜி சார் பாலாஜிய கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு வச்சுட்டு, "நீ என்ன வச்சு ஒரு படம் எட. படம் எடுத்தா உன்னோட நஷ்டமும் வந்து கொஞ்சம் போயிரும். உனக்கும் அடுத்து சான்ஸ் கிடைக்கும். நீ வேற இப்போ வந்து பணம் நெருக்கடியில இருப்ப. அதுவும் கொஞ்சம் போயிரும்ல." அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் வந்து சொல்லவும், இவருக்கு வந்து ஒரு 2ஆம் கட்ட முடிவா வந்து இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே வந்து தோல்வி அடைஞ்சிட்டதுனால, மனசுல வந்து ஒரு திருப்தி வந்து இல்ல. ஏன்னா சிவாஜி சார் பெரிய ஸ்டார். இப்ப இவர வச்சு எடுத்தாலுமே வந்து ஹிட் அடிச்சிடாதோ அப்படின்ற மாரி ஒரு விஷயத்திலே வந்து இருந்திருக்காரு. பட் இப்படி இருந்தாலும் இவங்கள எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி, கே.ஆர். விஜயாவும் அவங்களுடைய கணவரும் வந்து பாலாஜியோட வீட்டுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணி, "ஸோ நீங்க சிவாஜி சார வச்சு ஒரு படம் எடுங்க. கண்டிப்பா அந்த படம் வந்து வெற்றி பெறும். உங்களுக்கும் வந்து ஃபினான்ஷியலா ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துறதுனால, "சரி ஓகே நம்ம படம் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி பாலாஜி சொல்றாரு. சொல்லிட்டு இப்போ செல்வம் படத்துல வந்து சிவாஜி சாரும், கே.ஆர். விஜயாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்கல்ல. இதெல்லாம் வந்து ஃபோட்டோ பிடிச்சு, இந்த ஃபோட்டோவ வச்சு தன்னுடைய அடுத்த படம் தங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டைட்டில்ல வந்து இவரு விளம்பரம் பண்றாரு. இப்ப ஏன் இப்படி விளம்பரம் பண்றாரு அப்படின்னா, செல்வம் படத்தையும் சிவாஜி சாரும், கே.ஆர். விஜயாவும் தான் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதே மாரி தங்கை படத்திலயுமே சிவாஜி சாரும், கே.ஆர். விஜயாவும் தான் சேர்ந்து நடிக்க போறாங்க. ஸோ அதனால தான் இந்த படத்துடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்து விளம்பரம் வந்து பண்றாரு. இப்ப விளம்பரம் பண்ண உடனேயே அதுக்கப்புறம் சிவாஜி சாருடைய ஆஸ்தான திரைப்பட வசனகர்த்தாவா இருந்த ஆரூர்தாஸ் வந்து கதை வசனம் வந்து எழுதுறாரு. பாடல்கள கவியரசர் கண்ணதாசன், இசை எம்.எஸ்.வி, ஒளிப்பதிவு முத்துசாமி அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து அறிவிக்கிறாங்க. இந்த அறிவிப்பு ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்கும்போது, கே.ஆர். விஜயாவுடைய கணவர் வேலாயுத நாயர், அதாவது பாலாஜியுடைய கோ புரொடியூசர், இந்த படத்துக்கு வந்து ஏ.சி. திருலோகச்சந்தர் தான் டைரக்டரா வேணும். அவர் இருந்தா மட்டும் தான் இந்த படத்துக்கு நான் பணமே முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. ஆனா பாலாஜி என்ன சொல்றாருன்னா, ஏ.சி. திருலோகச்சந்தர் ஏவிஎம் புரொடக்ஷன்ல ஒரு பெர்மனன்ட் டைரக்டரா வந்து இருக்காரு. இப்போ இந்த டைம்ல வந்துட்டு வேற ஒரு வெளி புரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி வருவாரு? நான் எப்படி போய் அவர்ட்ட போய் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏவிஎம் சரவணன் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் தானே. நீங்க அவர்ட்ட போய் கேளுங்க. கண்டிப்பா சம்மதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லவும், கே. பாலாஜியும் போய் வந்து கேட்கிறாரு.
யார்கிட்ட கேட்குறாருன்னா ஏசி திருலோச்சந்திரட்ட தான் போய் ஃபஸ்ட்டு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனேயே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார்ட்டையும் ஏவிஎம் சரவணன்ட்டையும் அனுமதி வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்து இந்த தங்கை படத்தை டைரக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அடையுது. அத்தியாயம் 2 ஒப்பந்தங்களும் எதிர்வினையும். இப்போ இந்த தங்கை திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு ஹிட் அடிச்ச உடனேயே கே பாலாஜியும் வேலாயுத நாயரும் சுஜாதா பிக்சர்ஸ் சார்பா சிவாச்சார், கே.ஆர். விஜயா, மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ் இந்த 4 பேத்தையுமே தொடர்ந்து தயாரிக்கக்கூடிய 3 திரைப்படங்களுக்கு தொடர் ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. இப்போ ஒப்பந்தம் வந்து போடப்பட்டாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து படத்தை தான் வந்து எடுக்கணும். கே பாலாஜிக்கு வந்து மைண்டில் வந்து ஒன்று ஓடிட்டே இருந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி படத்தில் வந்து எழுத்தாளர், வசனகர்த்தா, இயக்குனர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தனித்தனியாக இருந்தாங்க. இது வந்து அவருக்கு அதிகமான செலவை வந்து ஏற்படுத்திருச்சு. அப்போது இந்த செலவு கம்மியான படங்களாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது, இப்போ வேற மொழி படங்களை வந்து நம்ம ரீமேக் பண்ணிட்டா செலவு வந்து கொஞ்சம் கம்மியாகும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்மளே வந்து எழுத்தாளர்கள், வசனகர்த்தா போடும்போது அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கதை திரைக்கதை வந்து எழுத வைக்கணும். இது வேற மொழி படத்தை நம்ம ரீமேக் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் வந்து நம்ம கைக்கு வந்துடும். அதனால் வேலை வந்து ரொம்ப ஈஸி, செலவும் கம்மி. அதனால் இவர் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு, நம்மளுடைய அடுத்த படம் வேற மொழி படத்துடைய தமிழ் ரீமேக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஆசைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு மொழியும் படங்களை வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா 1967 ஒரு படம் வந்து மாட்டுது. அது ஒரு தெலுங்கு படம். என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆஸ்திர பர்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை வந்து கேசினோ தேட்டரில் போய் கே.ஆர். விஜயா, ஜாவர் சீதாராமன், பாலாஜி, வேலாயுதம் நாயர் இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை போய் பார்க்குறாங்க தேட்டரில். பார்த்துட்டு சிவாச்சார்ட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த படத்தை பாருங்கள், நம்ம வந்து இதை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவாச்சாருமே வந்து படத்தை பார்க்குறாரு. இப்போ இந்த படத்தில் வந்து சிவாச்சாரோடைய கதாபாத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹெவி ரிஸ்க் சப்ஜெக்டாக வந்து இருக்குது. கொஞ்சம் ஆக்ஷன் கலந்த ஒரு படமாகவும் வந்து இருக்குது. இருந்தாலுமே சரி ஓகேப்பா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவாச்சார் வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எதிர்மறை கதாபாத்திரத்தில் தம்பியா பாலாஜி, தந்தையா மேஜர் சுந்தரராஜன், நகைச்சுவை கதாபாத்திரத்தில் வி.கே. ராமசாமி, நாகேஷ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து முடிவு பண்ணப்பட்டுட்டாங்க. பட் இவ்வளவு பேர் முடிவு பண்ணப்பட்டாலுமே கதாநாயகி வேடத்தில் இறுதி வரைக்கும் யாரையுமே ஒப்பந்தம் செய்யவே முடியல. விதி என்னும் நதி ஒரு பக்கமாகவே ஓடுகிறது. போடா போ. அத்தியாயம் 3 போராட்டங்களும் பிரச்சனையின் முடிவும். இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க, தம்பி அதான் கே.ஆர். விஜயா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நீங்கள் இந்த கேரக்டரில் போடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவ்வளவு ஃபிக்ஸ் பண்ண கே.ஆர். விஜயாவால் கூட இந்த இடத்துல நடிக்க முடியலையா, அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க பொருந்தியே போகலையா. இதை விட இன்னொரு முக்கியமான காரணமாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கே.ஆர். விஜயா அந்த டைமில் வந்து பிரசவம் விட்டுருந்தாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் வந்து சாட்டையடி வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. இப்போ நம்ம தட்டட்டும் கதலவட்டும் பாடல் கேட்டிருப்போம்ல, அதில் வந்து சரோஜா தேவிக்கு எப்படி சாட்டையடி விழும். ஸோ அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கே.ஆர். விஜயா வந்து இந்த படத்தில் நடிக்கலை. அதுக்கப்புறம் இந்த என் தம்பி படத்தோட டிஸ்கஷனில் கதாநாயகியை நம்ம யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சுஜாதா பிக்சர்ஸில் காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் சிவாச்சார், பாலாஜி, கே.ஆர். விஜயா, வேலாயுதன் நாயர் இப்படி 4 பேருமே கூடி இருந்து முடிவெடுப்பாங்களாம். அப்போது அந்த டைமில் வேலாயுதன் நாயர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னென்னா, இப்போ நம்ம வந்து இந்த தெலுங்கு படமான ஆஸ்திர பர்லு படத்தில் இருந்தால் தமிழ் ரீமேக் வந்து பண்ண போகிறோம். அந்த படத்தில் நாகேஸ்வர ராவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கு ஜெயலலிதாவையே இந்த படத்துக்கு நம்ம தமிழ்லேயும் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாரு. ஆனால் இதுக்கு சிவாச்சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பொண்ணு இப்போ தான் மோட்டா சுந்தரம் பிள்ளை படத்தில் எனக்கு மகளாக நடித்தா, திரும்பவும் இதில் கதாநாயகியை போட்டு அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சிவாச்சார் சொல்கிறாரு. அடுத்து பாலாஜி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது என்னன்னா, இப்போ இந்த தெலுங்கு படமான ஆஸ்திர பர்லு படம் இருக்குல்ல, ஸோ அந்த படத்தில் வந்து தம்பியை நடிச்சிருக்கக்கூடிய அந்த வில்லன் கேரக்டருக்கு மனைவியை நடிச்சிருக்கக்கூடிய வாணிஸ்ரீயை இந்த படத்துக்கு சிவாச்சாருக்கு கதாநாயகியாக போட்டுருவோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு சிவாச்சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ படத்தில் எனக்கு ஹீரோயின் இருக்குது, அப்போ உனக்கு ஹீரோயின் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் சார், படத்தை பொறுத்தவரையில் நீங்கள் தான் ஹீரோ, இதில் வந்து அதுக்கடுத்து செகண்டரி ஹீரோ அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. சரி ஓகே, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சிவாச்சார் சொல்லவும், ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா வாணிஸ்ரீ வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுறாங்க. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சிவாச்சாரும் வாணிஸ்ரீயும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் படமாக இதுதான் வந்து இருந்திருக்கும். ஆனால் இங்கே தான் பிரச்சனை. என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கெல்லாம் கவலைப்படுற நிலைமையிலிருந்து நான் விடுபட்டுட்டேன் சந்தர். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போது வாணிஸ்ரீயோடைய வக்கீல் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த படக்குழுவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து இந்த ஷார்ட் ஐடி காட்சிகள்லாம் இருக்கிறதுனால
ஒருவேளை சாட்டையடி வந்து வாணிஸ்ரீ மேல பட்டாலோ, இல்ல ஏதாவது சேதாரம் ஏற்பட்டாலோ, அதற்கான பொறுப்ப வந்து தயாரிப்பு நிறுவனமான நீங்க தான் ஏற்றுக்கொள்ளணும். இத நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, வாணிஸ்ரீ இந்த படத்துல நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வந்து அனுப்புறாரு. இத பார்த்த பாலாஜிக்கும், நாயருக்கும் ரொம்பவே கோவம் வந்து வந்துருச்சு. இப்போ பதில் நோட்டீஸ் வந்து அனுப்பணும் இல்லையா? ஸோ இந்த பதில் நோட்டீஸ்ல வந்து பாலாஜியும், நாயரோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாணிஸ்ரீ எங்க படத்துல நடிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து நோட்டீஸ் எழுதி வக்கீலுக்கு வந்து அனுப்பிச்சுட்டாங்க. இப்ப பாருங்க, செகண்ட் டைமே மிஸ் ஆயிருச்சு. இந்த கதாபாத்திரத்த நடிக்கிறதுக்கு தமிழ் சினிமாவுல கதாநாயகியே இல்லையா? இப்ப இந்த படத்த கைவிட்டுறலாமா? அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இந்த படக்குழு வந்து போயிட்டாங்களாம். ஸோ அந்த சோர்வுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் சிவாஜி சார் வந்து சுஜாதா பிக்சர்ஸ்க்கு வந்து வந்திருக்காரு. வந்துட்டு, "என்னப்பா மாப்பிள்ளைக்கு ஏத்த பொண்ணு இன்னும் கிடைக்கலையா?" அப்படின்னு சொல்லி கலகலன்னு கொஞ்சம் கலகலப்பா பேசுற மாரி, இப்ப இவங்க வந்து சோகமா இருக்காங்கல்ல, அந்த சோகத்த வந்து போக்குற மாரி கலகலப்பா வந்து பேசியிருக்காரு. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயமும் நடக்குது. என்னன்னா, "பட்டினத்தில் பூதம்" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து வெளிவந்திருந்துச்சு. அந்த படத்துல வந்து கே.ஆர். விஜயா கூட சேர்ந்து நடிச்சிருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாசிரியரும், நடிகருமான ஜாவர் சீதாராமன் தான். இவரு அந்த பக்கமா போகும்போது, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சுஜாதா பிக்சர்ஸ்க்கு வந்து போயிருக்காரு. போயிட்டு அங்க உட்காரும்போது, அங்க கே.ஆர். விஜயாட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, "உங்களோட குருநாதர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல உருவாகி கொண்டிருக்கக்கூடிய பணமா பாசமா படத்துக்கு அப்புறமா, நடிகை சரோஜாதேவி வேற படத்திலேயே நடிக்கலையாமே! இப்படி ஒரு செய்தி வந்து போய்க்கிட்டு இருக்குதே!" அப்படின்னு சொல்லி ஜாவர் சீதாராமன் வந்து சொல்றாரு. இத சொன்ன உடனேயே உணர்ச்சி வசப்பட்ட கே.ஆர். விஜயா, "என்னது? அவ நடிப்ப நிப்பாட்ட போறாளா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு, "அவ்வளதான். நம்ம தயாரிக்கக்கூடிய படத்துக்கு கதாநாயகி கிடைச்சிட்டா" அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிய வந்து வெளிப்படுத்தாம, வேலாயுத நாயரையும், ஜாவர் சீதாராமனையும் தன்னுடைய கார்ல வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு கிளம்பிட்டாங்களாம். இப்போ கே. விஜயாவ பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவுல 4 பேர்ட்ட தான் நல்ல நட்புல வந்து இருந்தாங்க. அவங்க யாருன்னா, சிவாஜி சார், எம்ஜிஆர், கே. பாலாஜி, சரோஜாதேவி. இவங்க 4 பேர் தான். அது மட்டும் இல்லாம கே.ஆர். விஜயாவ விட 10 வயசு அதிகமானவங்க தான் சரோஜாதேவி. ஆனா இப்படி இருந்தாலுமே வந்து கே.ஆர். விஜயா சரோஜாதேவிய பார்த்து வாடி போடின்னு தான் வந்து சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து பாசமா இருப்பாங்களாம். அப்போ கற்பகம் ஸ்டுடியோஸ்ல சரோஜாதேவி படமா பாசமா படத்துடைய ஷூட்டிங்ல வந்து இருந்திருக்காங்க. கே.ஆர். விஜயா வந்து சரோஜாதேவிய எப்போ மீட் பண்ணாலுமே ரொம்ப ஹேப்பி மூட்ல தான் வந்து பார்ப்பாங்களாம். ஆனா இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, கே.ஆர். விஜயா ரொம்பவே சோகமான மூஞ்ச வச்சுக்கிட்டு, ஒரு மாரி மூஞ்ச தூக்கி வச்சுக்க மாரி வச்சுக்கிட்டு, அந்த டைரக்டர் இருப்பார்ல கே.எஸ்.ஜி. ஸோ அவர்ட்ட வந்து வாயளவே சிரிச்சு பேசிட்டு இருக்க மாரி இருந்தாங்களாம். ஸோ அத பார்த்த சரோஜாதேவி வந்து, "உனக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கே.ஆர். விஜயாட்ட கேட்டிருக்காங்க. அத வந்து நேரடியா சொல்லாம, ஜாவர் சீதாராமன்ட்ட ஜாட பேசுற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, "நான் தயாரிக்க இருக்கும் அடுத்த படத்துல வந்து, அவ நடிச்சா நான் அவ கூட பேசுறேன். இல்லன்னா பேச மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சரோஜாதேவிய பார்க்காமலேயே அப்படியே இவர்ட்ட வந்து ஒரு ஜாட பேசுற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இத பார்த்த சரோஜாதேவி, "இப்போ கால் ஷீட் விவகாரங்கள்லாம் நான் வந்து பார்க்குறதில்ல. என்னோட ஹஸ்பண்ட் தான் பார்க்குறாரு." அப்படின்னு சொல்லி ஜாவர் சீதாராமன்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜாவர் சீதாராமன் என்ன சொல்றாருன்னா, "கே.ஆர். விஜயாவோட கோபத்துக்கு காரணமான நீ, இந்த படத்தோட எந்த படத்துலயுமே நடிக்க மாட்டேன்னு நியூஸ்ல வெளியாகியதே, அதுதான் கே.ஆர். விஜயாவோட கோபத்துக்கு காரணம்." அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. அதுக்கு பதிலளித்த சரோஜாதேவி, "நான் நடிக்கல அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொன்னது கிடையாது. இது எல்லாமே தமிழ் சினிமாவுல எதிரணி நடிகர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் மூலமா தான் இந்த மாரி தவறான செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? சரோஜாதேவி திருமணத்துக்கு அப்புறமா செத்தே போயிட்டா அப்படின்னு சொல்லி கூட தவறான செய்திகள்லாம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் வக்கீல் சார்?" அப்படின்னு சொல்லி சரோஜாதேவி ஜாவர் சீதாராமன பார்த்து சொல்றாங்க. அத சொன்ன உடனேயும் ஜாவர் சீதாராமனும், கே.ஆர். விஜயாவும், ஸோ இந்த மாரி நான் ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி படத்த பத்தியும் சொல்லிட்டு, இந்த படத்துடைய கதாபாத்திரம் வந்து இந்த மாரி ரிஸ்க்கான கதாபாத்திரம் அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. ஆனா சரோஜாதேவி வந்து, "சரி ஓகே, எப்படி இருந்தாலும் பரவால்ல. நான் வந்து நடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் உடனே சரோஜாதேவியுடைய கணவர் ஸ்ரீஹர்ஷாட்ட போய் பேசி வேலாயுத நாயர் கால் ஷீட்ட வந்து போன் மூலமா வந்து வாங்குறாரு. ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, "என் தம்பி" படத்துக்கு கதாநாயகி கிடைச்சாச்சு. அத்தியாயம் 4, சிவாஜிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இப்போ படத்துக்கு கதாநாயகி கிடைச்சதுனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கே.ஆர். விஜயா. அது மட்டும் இல்லாம சிவாஜி சாருக்கும், பாலாஜிக்கும் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்பட்டுட்டு அதுக்காக ஒரு பயங்கரமான பிளான் வந்து போடுறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சரோஜாதேவிய ஒரு பிரமிட் பொம்மை பாக்ஸ்ல வந்து வச்சு, அவங்கள அப்படியே எடுத்துட்டு போயி சிவாஜி சார் முன்ன நிறுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான் தான். இப்போ அந்த கற்பகம் ஸ்டுடியோஸ்ல இருக்கவங்களுமே வந்து ஓரளவு கே.ஆர். விஜயாவுக்கு தெரிஞ்சவங்க தான். இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு சில வேலையாட்கள்லாம் வச்சு,
சரோஜாதேவிய வந்து இந்த மாரி பார்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரமிட் பொம்மை பாக்ஸ் எடுத்து வந்து, அதில வந்து சரோஜாதேவிய உள்ள நிக்க வச்சு, அத லாக் பண்ணி, அத வந்து ஒரு கிஃப்ட் பேப்பரால சீல் பண்றாங்க. சீல் பண்ணி வண்டியில ஏத்தி எடுத்துட்டு போறாங்க. இது அப்படியே எங்க வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சுஜாதா பிக்சர்ஸ்க்கு வந்து வருது. இந்த வண்டிய சிவாஜி சாரும், பாலாஜியும் ரொம்பவே ஆச்சரியமா வந்து பார்க்குறாங்க. சிவாஜி சார் வந்து சொல்றாரு, "என்னப்பா இந்த வண்டி லொகேஷன் மாரி நம்ம இடத்துக்கு எதுவும் உள்ள வருதான்னு பாருப்பா" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாலாஜியும் கொஞ்சம் ஆச்சரியமா வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த வண்டி வந்து அப்படியே வந்து நிக்குது. வண்டிக்கு பின்னாடி இருக்க அந்த பாக்ஸ வந்து ஒரு 4 பேர் கொண்டு வந்து இறக்கி வைக்கிறாங்க. வண்டிக்கு உள்ள இருந்து வேலாயுத நாயர், ஜாவர் சீதாராமன், கே.ஆர். விஜயா இவங்க 3 பேருமே வந்து வெளிய வராங்க. இப்ப கே.ஆர். விஜயா வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, "நம்ம படத்துக்கான ஒரு புது கதாநாயகிய நான் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. "கதாநாயகியா? எங்கம்மா இருக்கு?" அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் கேட்குறாரு. பக்கத்துல இருக்க ஆஃபீஸ் பாய கூப்பிட்டு, "நீ ஒரு கத்தி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஒரு பெரிய கத்திய அந்த ஆஃபீஸ் பாய் வந்து கொண்டு வந்து கே.ஆர். விஜயாட்ட குடுக்குறாங்க. அந்த கத்திய வச்சு அந்த அட்ட பாக்ஸ அப்படியே வந்து கட் பண்றாங்க. பார்த்தா ஒரு பிரமிட் பொம்மை சிலை வந்து அது இருக்குது. அத பார்த்த உடனே சிவாஜி சார், "இது என்னது?" அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும்போது, கே.ஆர். விஜயா ஆஃபீஸ் பாய திரும்பவும் கூப்பிட்டு, "அந்த துப்பாக்கி ஒண்ணு இருக்கும். எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த துப்பாக்கி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து ஷூட்டிங் துப்பாக்கி. ஒரு ஃபேக் துப்பாக்கி. அந்த புல்லட்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரவை, அப்புறம் ரப்பரு ஸோ அந்த மாரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த துப்பாக்கிய எடுத்துட்டு வந்து, அப்படியே அந்த பிரமிட் பொம்மை பாக்ஸ் மேல சுடுறாங்க. ஏன்னா கே.ஆர். விஜயாவுக்கு வந்து துப்பாக்கி யூஸ் பண்றது ரொம்பவே தெரியும். ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து அதில அனுபவம் இருக்கு. அதனால அப்படியே சுடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பொம்மையுடைய தலைப்பகுதிய பார்த்து வந்து சுடுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வந்து அதோடைய உடல் பகுதிய பார்த்து வந்து சுடுறாங்க. சிவாஜி சாருக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாவே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 3வது வந்து சிவாஜி சார் கூப்பிட்டு, "நீங்க சுடுங்களேன்" அப்படின்னு சொல்லி வந்து துப்பாக்கிய குடுக்குறாங்க. குடுத்த உடனே சிவாஜி சாருமே வந்து ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ண உடனே அந்த பிரமிட் பொம்மை வந்து அப்படியே உடையுது. 2ஆ பிரிஞ்சு வரும்போது, உள்ள பார்த்தா சரோஜாதேவி வந்து நிக்கிறாங்க. சிவாஜி சாரும், கே. பாலாஜியும், "அட! நம்ம சரோஜா" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹேப்பியா வந்து பார்த்துருக்காங்க. கே. விஜயாவ பாருங்க, ஒரு நிமிஷத்துல அப்படியே கதிகலங்கவே வச்சுட்டாங்க அங்க இருந்தவங்க எல்லாத்தையுமே. சும்மா ஃபன்னுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. கே.ஆர். விஜயோடைய கால்ஷீட் ஒப்பந்தம் என் தம்பி படத்திலிருந்து திருத்தப்பட்டு, இயக்குனர் ஏ.சி. திருலோகச்சந்தர் தான் இயக்க இருக்கக்கூடிய இருமலர்கள் படத்துக்கு அத வேலாயுத நாயர் அனுமதியோட ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு, என் தம்பி படத்துல சரோஜாதேவிக்கு கால்ஷீட் குடுத்து, சரோஜாதேவியுமே இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க. இப்ப நான் இத ஏன் உங்கட்ட சொல்றேன் அப்டின்னா, ஏன்னா ஆரம்பத்திலே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இல்லையா? கே.ஆர். விஜயா தான் வந்து சிவாஜி சாருக்கு ஜோடியா நடிக்கணும். ஆனா இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால, இப்போ மாற்றம் பண்ணி சரோஜாதேவிய வந்து நடிக்க வச்சிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு டீட்டெயிலா புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அத்தியாயம் 5 கதையின் உச்சக்கட்டம். அதுக்கப்புறம் அவ்வளதான். எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சிருச்சு. படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்குது. சிவாஜி சாரும், சரோஜாதேவியும் இணைந்து பாடக்கூடிய 2 பாடல்களுமே வெளிப்புறங்கள்ல படமாக்கறதுக்கு வந்து திட்டமிடுறாங்க. அதே மாரியே "அடியே நேற்று பிறந்தவள்" பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜஸ்தான்ல சகாரா பார்க்கிங்லயும் மிக பிரம்மாண்டமா வந்து எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் "ஐயையோ மில்லத்தட்டு" பாடல் வந்து மைசூர்ல இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில வந்து படமாக்கப்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து "தட்டட்டும் கைதட்டட்டும்" பாடல் மற்றும் பாடல் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா, சரோஜாதேவி வயிற்றில வந்து ஷார்ட் பெல்ட் அணிஞ்சு தான் வந்து நடிச்சாங்க. இந்த ஷார்ட் பெல்ட்ட ரெடி பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாவர் சீதாராமன் தான். இவரு வந்து பிரிட்டன்ல இருந்து இந்த பெல்ட்ட வந்து வர வச்சிருக்காரு. இந்த பெல்ட் வந்து பொதுவா ஃபாரின் ஆக்ட்ரஸ் தான் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அத வந்து சவுத் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ஜாவர் சீதாராமன் தான். அத போட்டு நடிச்ச பெருமைக்குரிய நடிகை சரோஜாதேவி தான். அது மட்டும் இல்லாம இந்த ஷார்ட் பெல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில மெட்டீரியல் வந்து இல்லீகலா நெறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இத லீகலா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ராணுவ வீரர பக்கத்துல வச்சு இந்த பெல்ட்ட வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா தான் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத வந்து சரோஜாதேவிக்கு மாட்டும்போது கூட பல்வேறு டெஸ்ட் எடுத்து அத வந்து சக்சஸ்ஃபுல்லா எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா பெர்ஃபெக்ட்டா செட் ஆனதுக்கப்புறமா தான் இத வந்து மாட்டி நடிக்கவே வந்து வச்சிருக்காங்க. இந்த ஷாட் எடுக்கிறதுக்கே வந்து பயங்கரமான வேலைலாம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா படம் எடுக்கிறதுக்கே எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்றத நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு வந்திருக்கோம். பாருங்க இந்த பாட்டு எடுக்கிறதுக்குமே ஒரு பிரச்சனை இந்த மாரி நடந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில வந்து சிவாஜி சார் கத்தி சண்டை வந்து போட்டிருப்பாரு. பாலாஜியும், சிவாஜி சாரும். இதில வந்து சிவாஜி சாருக்கு இந்த சண்டை போடுறதுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, கத்தி வந்து கைய கிழிச்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதில பாலாஜி வந்து சொல்லிக் குடுக்காமலேயே கத்தி சண்டை போட்டாராம். இதுக்கான காரணம் என்னன்னா, அவரு வந்து பிறப்பிலேருந்தே ஒரு மலையாளி. இதில வந்து ரொம்ப ஊறிப்போன ஒருத்தரா வந்து இருந்திருக்காரு. இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் போல. "நீ சூப்பரா பண்றடா" அப்படின்னு சொல்லி சிவாஜி சாரே பாலாஜிய பாராட்டியிருக்காராம்.
அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி அப்படின்னு சொல்லி தான் டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. ஆனா கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அப்ப வந்து பிரபலமா ஒரு நாடகம் வந்து நடத்திட்டு இருந்தாரு. அந்த நாடகத்துடைய பேர் வந்து தம்பியாம். அதனால நீங்க இந்த பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காரு. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி என் தம்பி அப்படின்னு சொல்லி டைட்டில மாத்தி படத்த வந்து வெளிவிட்டிருக்காங்க. அத்தியாயம் 6 முடிவுரை. படம் 100 நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி கண்டது. சிவாஜி சார் நடிச்ச பல திரைப்படங்கள் போல கொஞ்சம் மாறுபட்ட குடும்ப சித்திரம், கதையில ட்விஸ்ட்டு, கத்தி சண்டை, சாட்டையடியால் தன்னை நிரூபிக்கக்கூடிய மாறுபட்ட பாடல் காட்சி இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரா வந்து இந்த படம் போச்சு. அது மட்டும் இல்லாம என் தம்பி படத்துடைய தாக்கம் வந்து ஒரு சில படங்களுக்கு இருந்துச்சு. எப்படி சொல்றேன்னா, நான் சாப்டர் 4ல வந்து கே.ஆர். விஜயா பண்ண ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பேன். அத வந்து சிவாஜி சாரும், பாலாஜியும் எப்படி பார்த்தாங்களோ, அதே மாரி அப்போ அசிஸ்டன்ட்டா இருந்த ஸ்ரீதர் வந்து இந்த ஒரு விஷயத்த பார்த்துருக்காரு. இத பார்த்ததுனால தான் சிவந்தமன் படத்தில வந்து அந்த ஒரு பாட்டுல வந்து இந்த மாரி ஒரு சீக்வல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா என் தம்பி படத்துடைய தாக்கம் தான் அது. அதுக்கப்புறம் நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தங்கச்சுரங்க படத்தில வரக்கூடிய நதியே மதுவானல் பாடலும், இந்த தட்டட்டும் கை தழுவட்டும் பாடலும் வந்து ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்படி பல சிறப்புகள் வந்து இந்த படத்தில இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்கள்ல, அடுத்த 3 படங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாரியே அதுக்கடுத்து வெளியான படங்கள் 3 படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏசி திருலோகச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த 3 படங்களுமே வந்து தெலுங்கு படங்களுடைய ரீமேக்கா தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்புறேன். ஏன்னா சொல்லாம போகக்கூடாது. சரி ஓகே. இப்படிப்பட்ட இந்த என் தம்பி திரைப்படத்த பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம சேனல்ல போட்ட வீடியோலயே ரொம்பவே லென்த்தியான வீடியோனா அது இதுவா தான் வந்து கண்டிப்பா இருக்கும். எத்தன பேர் இந்த வீடியோவ வந்து இப்போ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து தெரியல. ஒருவேளை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து நான் தரேன். அதாவது என்னன்னா, நீங்க உங்களுடைய பெயர வந்து கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல நான் சிவாஜி ரசிகன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேர வந்து அத மென்ஷன் பண்ணுங்க. அந்த பேர் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நான் வந்து வைக்க போறேன். ஸோ இது ரசிகர் எல்லாத்தையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ண விதமா இந்த ஒரு விஷயம் நான் பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான். சரி ஓகே. இந்த ஒரு வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், இந்த 6 அத்தியாயங்கள் இதில நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நியூஸ நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி இந்த வீடியோவ கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன சிவாஜி சாருடைய தீவிர ரசிகர், அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்க்கக்கூடிய ஒரு விமர்சகர் கோடீஸ்வரன் அவர்கள். ரொம்ப நன்றி சார். ஸோ நீங்க இல்ல அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா வந்து இல்ல. அவருக்கும் இந்த இடத்துல நான் வந்து நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோவ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாரி நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.